Welcome. SSLC 10th standard subject biology unit 15th உங்களுடைய டெக்ஸ்ட் புக் எடுத்து ஓப்பன் பண்ணிங்க. ஸ்டே ஹோம் ஸ்டே சேஃபாக இருப்பீங்க. சரஸ்வதி பூஜை டேஸ்லாம் பூஜை பண்ணிட்டு உங்களுடைய புக்கை இன்றைக்கி விஜயதசமி அருமையான நாள் எடுத்து இந்த வீக்கில் நல்லா ப்ரிப்பேர் பண்ணலாம். சரிங்களா? ஓகே. நர்வஸ் சிஸ்டம் நரம்பு மண்டலம்னு பாரு. இந்த லேர்னிங் ஆப்ஜெக்டிவ்ஸில் என்ன கொடுத்துருக்காங்க? நியூ எடிஷன் புக்கில் பாருங்கள். அட்மையர் நர்வஸ் சிஸ்டம் கண்ட்ரோலிங் கோஆர்டினேஷன் சென்டர் ஆஃப் த பாடி. நர்வஸ் சிஸ்டம் தான், நரம்பு தொகுப்பு தான் கோஆர்டினேட் பண்ணுது, ஒருங்கிணைக்குது. அப்போ காம்போனன்ட்ஸ் ஆஃப் நர்வஸ் சிஸ்டம், நர்வஸில் என்னென்ன பார்ட் இருக்குது? டிரான்ஸ்மிஷன் ஆஃப் நர்வ் இம்பல்ஸ், அந்த மெசேஜ் எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது, டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன். லாஸ்ட்டாக ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன், அது அணிச்ச செயல், தன்னை அறியாமலே நடக்கக்கூடியது, அதுக்கு ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் சொல்கிறோம். இதுதான் இந்த லேர்னிங் ஆப்ஜெக்டிவ்ஸில் இருக்கக்கூடியது. ஓகே. இப்போ இன்ட்ரோடக்ஷன் நம்ம பார்க்கலாமா? ஒன் ஆஃப் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஆல் லிவிங் ஆர்கனிசம் என்ன சொல்கிறாங்க? ஒவ்வொரு உயிரினங்களுக்கும் சரி தான், அந்த புறத்தூண்டலுக்கு ஏற்ப எக்ஸ்டர்னல் ஸ்டிமுலைகளை எதிர்வினையை வெளிப்படுத்துவது தான் அதுக்கு என்ன சொல்கிறாங்க? தூண்டல் அப்படின்னு சொல்கிறாங்க. தூண்டலை அண்டர்லைன் பண்ணிங்க. ஸ்டிமுலஸ் என்று டேர்ம் வேர்டு ரெஃபர்ஸ் டு த சேஞ்சஸ் என்விரான்மெண்ட் கண்டிஷன். இப்போ விண்டு அடிக்குது அப்படின்னு சொன்னால் காற்று நமக்கு உணர்கிறோம். அதே ஹாட்டாக இருக்குது சம்மரில் அப்படின்னு சொன்னால் அதுவும் அந்த சேஞ்சஸ் என்விரான்மெண்ட்டு நமக்கு தெரியுது. ஆர் கோல்டாக இருக்குது அப்படின்னு சொன்னால் ஈஸியாக நம்ம பாடி என்ன பண்ணுது? டிடெக்ட் பண்ணிக்குது. ரெசிப்டார்னு உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் 4th லைனில் இருக்குது பாரு, அண்டர்லைன் பண்ணிங்க. ரெசிப்டார்ஸ்னால் உணர்வேற்பிகள் என்று அர்த்தம். ஓகேங்களா? A particular stimuli, activities of organism, particular stimuli called reaction or response. அண்டர்லைன் பண்ணிங்க. ரெஸ்பான்ஸ் அப்படின்னா துலங்கல் என்று அர்த்தம். லிவிங் ஆர்கனிசம் ஷோஸ் ரெஸ்பான்ஸ் டிஃப்ரெண்ட் ஸ்டிமுலை. என்னென்ன இருக்குது பாருங்கள். லைட்டு, ஒளின்னு அர்த்தம். ஹீட்டு, லைட்டுக்கும் ஹீட்டுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியும் உங்களுக்கு. கோல்டு, சவுண்டு, ஸ்மெல்லு, டேஸ்ட்டு, டச்சு, ப்ரெஷர், பெயின். ஸ்மெல்னால் வாசனை, அது நோஸில் ஒலிஃபேக்டரி செல்ஸ் மூலயமா ஐடென்டி பண்ணிடுறோம். டேஸ்ட்டுங்கிறது டங்கு, கெஸ்டேரி செல் மூலயமா ஐடென்டி பண்ணிக்கிறோம். டச்சு அப்படின்னு சொல்லுது தொடு உணர்வு, ஸ்கின் மூலயமா நம்ம ஐடென்டி பண்ணுறோம். ப்ரெஷர் அழுத்தம், பெயின் வலி. ஆர் ஃபோர்ஸ் ஆஃப் கிராவிட்டி, அந்த ஈர்ப்பினுடைய விசை. ஃபார் அன் எக்ஸாம்பிள், வித்ட்ரால் a hand we touch hot object. withdraw hand a hot object அப்படின்னா என்ன மீனிங்? ஒரு ஹாட்டான பேன் ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம எடுக்கும்பொழுது இமிடியட்லி வித்ட்ரால்னால் நம்ம கீழே விட்டுறோம். இப்போ பேங்க்லேருந்து பணத்தை வெளில எடுக்கிறோம், வித்ட்ராயல் ஸ்லிப்புங்கிறோம், அல்லது போஸ்ட் ஆஃபீஸ் வாட் எவர். அதுபோல் இங்கே நம்ம பிடிச்சிருக்கிற அந்த ஒரு கைப்பிடியை நம்ம விட்டுடுறோம். அதுதான் வித்ட்ரால் ஆஃப் ஹேண்ட், கையிலேருந்து விடுறோம். ஓகேங்களா? ஆர் க்ளோசிங் த ஐஸ்னால் என்ன? அதுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க. ஃப்ளாஷ்டு வித் பிரைட் லைட். அந்த பிரைட் லைட்டு நம்ம பார்த்தாலே என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் நம்மளால் ஈஸியாக அடாப்ட் ஆகலை ஐ. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண் கூச்சமாகிறது. ஒரு சர்டைன் கண்டிஷனுக்கு மேலே நம்முடைய ஐ என்ன பண்ணிக்குது? அதை ரிசீவ் பண்ணிக்கல. நாட் ரிசீவ் பண்ணிக்க முடியல. அப்போ அதை என்ன சொல்கிறோம்? பிரைட் லைட்டுங்கிறோம். அதுதான் கண் கூசுது அப்படின்னு நம்ம சொல்கிறோம், இல்லைங்களா? அப்போ இப்படி இருக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா ரிசீவ் ஸ்டிமுலை, அப்ரோப்ரியேட் சர்வைல் அண்ட் ஃபங்க்ஷன். நம்ம பாடி அதுக்கு தகுந்த மாதிரி சர்வைல் ஆகுது. ஓகே. நெக்ஸ்ட் பேரெல்லாம் நம்ம பார்க்கும்பொழுது த பாடி ரெஸ்பாண்ட் மேனர் மோஸ்ட் அப்ரோப்ரியேட் சர்வைல் ஃபங்க்ஷன் டு ப்ரொவைட் த கரெக்ட் ரெஸ்பான்ஸ் டு ஸ்டிமுலஸ். அப்படின்னா என்ன மீனிங்கு? இப்போ ஒவ்வொரு ஸ்டிமுலஸுக்கும், ஒவ்வொரு தூண்டலுக்கும் பொருத்தமான ஒரு துலங்கள் வெளிப்படுத்துவது தான் நம்முடைய பாடியில் உள்ள அத்தனை ஆர்கனும் கோஆர்டினேட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஸ்டிமுலஸுக்கும் ரெஸ்பான்ஸுக்கும் உங்களுக்கு க்ளீனாக ஐடியா ஆகிட்டுது. ஸ்டிமுலஸ் அப்படின்னா நம்முடைய எக்ஸ்டர்னல்லேருந்து வரக்கூடிய ஒரு ஆக்ஷன், நம்ம பாடியில் அது ரியாக்ஷனாக ரெஸ்பான்ஸ் பண்ணுது. ரெஸ்பான்ஸ்ன்றது துலங்கள் ஏற்படுது. சரிங்களா? இது நம்ம ஆர்கன் எல்லாம் கோஆர்டினேட் பண்ணுறதால தான் நெசசரி தட் ஆல் ஆர்கன் ஒர்க் டுகெதர் இன் எ ப்ராப்பர் கோஆர்டினேட்டட் மேனர். நம்ம பாடியில் இருக்கக்கூடிய ரெஸ்பிரேட்டரி எலக்ட்ரான், ஃபோட்டோரெசிப்டர், ஃபோனோரெசிப்டர், ஃபார் ஆல் ஆர்கன்ஸ் ஒர்க் டுகெதர் ப்ராப்பர் கோஆர்டினேட்டர். ஒருங்கிணைக்கிறது தான்
கோஆர்டினேட்டர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். தி ஒர்க்கிங் டுகெதர் வேரியஸ் ஆர்கன் சிஸ்டமேட்டிக் கண்ட்ரோல்ட் எஃபிஷியன்ட் டு ப்ரொடியூஸ் ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ். கோஆர்டினேஷன் அண்டர்லைன் பண்ணிங்க. அந்த வேர்டுக்கு என்ன சொல்கிறோம்? கோஆர்டினேஷன் அப்படின்னு சொல்கிறோம். தமிழில் ஒருங்கிணைப்பு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா? ஓகே, நெக்ஸ்ட் தென் அனிமல் இன்க்ளூடிங் ஹியூமன் கோஆர்டினேஷன் பிட்வீன் த வேரியஸ் செல்ஸ் ஆர்கன் எசென்ஷியல் டைவர்ஸ் ஆக்டிவிட்டீஸ் டு மெயின்டைன் ஃபிசியலாஜிக்கல் பேலன்ஸ் கால்டு ஹோமோஸ்டேட்டிஸ். இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம்? இந்த ஃபிசியலாஜிக்கல் பேலன்ஸ் ஒரு உடல் செயலை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா ஹோமியோஸ்டாட்டிசிஸ். 2 மார்க் கொஸ்டினில் வரும், நோட் பண்ணிங்க. ஹோமியோஸ்டாட்டிசிஸ் அப்படிங்கிறது நீங்கள் நோட் எழுதிக்கலாம். வெரி இம்பார்ட்டன்ட் வேர்டு. ஹோமியோஸ்டாட்டிஸ் அப்படின்னு சொன்னால் தன்னிலை காத்தல் அப்படிங்கிறது அதனுடைய வேர்டு. தன்னிலை காத்தல், தன்னிலை காத்தல் தான் அந்த ஹோமியோஸ்டாட்டிஸுடைய வேர்டு. We shall learn about one of the major regulatory system, nervous system control of the body activities. இதுதான் ஒரு முக்கியமான உடல் செயலில் இருக்கக்கூடிய பாடி ஆக்டிவிட்டீஸில் இம்பார்ட்டன்ட் ஹோமியோஸ்டாட்டிஸ் ஈக்குலிபிரியம் பண்ணிக்கிறது. ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள். அந்த நர்வஸ் சிஸ்டத்தை 15.1 எப்படி நம்ம கீ பாயிண்ட் எடுக்கலாம்னு பாருங்களா. உங்கள் டெக்ஸ்ட் புக்கு பார்த்துட்டிங்களா? நர்வஸ் சிஸ்டத்தில் நர்வஸ் சிஸ்டம் மேட் ஆஃப் நர்வஸ் டிஷ்யூ 3 டிஃப்ரெண்ட் அண்டர்லைன் பண்ணிங்க. நியூரான், நியூரோகிலியான்னு படிக்கணும், அண்டு நெர்வ் ஃபைபர். நரம்பு செல்லுன்னு அர்த்தம். நியூரான்னா நியூரோகிலியா, நெர்வ் ஃபைபர். இப்போ நம்ம நியூரானை பார்க்கலாங்களா? ஷார்ட் ஃபார்மில் பாருங்கள். நியூரான் ஆர் நெர்வ் செல் எல்லாம் ஒன்று தான். த நியூரான் ஆர் நெர்வ் செல் ஸ்ட்ரக்சுரல் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் த நர்வஸ் சிஸ்டம். ஒன் வேர்டு கொஸ்டினில் உங்களுக்கு அந்த நியூரானை பற்றி டெஃபினேஷன் அப்படின்னு சொன்னால் ஸ்ட்ரக்சுரல் ஃபங்க்ஷன் யூனிட் ஆஃப் த நர்வஸ் சிஸ்டம். அந்த நரம்பு மண்டலத்தினுடைய ஒரு அடிப்படை அமைப்பு தான் என்ன சொல்கிறோம்? நியூரான்னு சொல்கிறோம். இட் இஸ் அ லாங்கஸ்ட் செல். நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து அது ரொம்ப லாங்கஸ்ட் செல், நீளமான செல் நம்ம பாடியில் என்னன்னு கேட்டிங்கன்னா அது அந்த நியூரான் தான். அதனுடைய என்ன லென்த் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாரு, அண்டர்லைன் பண்ணிங்க. 100 μ ஓகே, இட் ரிசீவ் டிரான்ஸ்மிட்டட் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஸ்டிமுலை. பல்வேறு விதமான அந்த தூண்டல்களை நம்ம பாடிக்கு எடுத்துகிட்டு போகுது. அதோட இல்லை, அந்த இன்ஃபர்மேஷன் கண்டக்டட் த்ரூ த நியூரான்ஸ் எலக்ட்ரிக்கல் இம்பல்சஸ் ஒன் பார்ட் ஆஃப் த பாடி டு அனதர். அது வேர்டு இம்பார்ட்டன்ட். ஒன் பார்ட் ஆஃப் த பாடி டு அனதர். ஒரு பார்ட்லேருந்து இன்னொரு பார்ட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறார். நெக்ஸ்ட்டு நியூரோகிலியா. நியூரோகிலியா அப்படிங்கிறத பாருங்கள். ஆர் கிளியல் செல்லுன்னு சொல்லலாம். வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். கிளியல் செல்லு கேட்பாங்க ஹையர் கிளாஸில் கூட. கிளியல் செல் அப்படின்னா என்ன? கிளியல் செல் நோட் பண்ணிங்க. கிளியல் செல் த சப்போர்ட்டிங் ஆல் த நர்வஸ் சிஸ்டம். அந்த செல்லை வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு தே டு நாட் இனிஷியேட். அது வந்து இனிஷியேட் பண்ணல அல்லது கண்டக்ட் த நெர்வ் இம்பல்ஸ். அது கடத்தலை. அந்த வேர்டு ரொம்ப முக்கியங்க. அவருடைய பணி வந்து கண்டக்ட் பண்ணல. அவருடைய ஒர்க்கு என்ன? நியூரோகிலியா, தட் இஸ் எ சப்போர்ட்டிங் ஆஃப் த செல், சப்போர்ட்டிங் ஆஃப் த நர்வஸ் சிஸ்டம். கிளியல் செல் நோட் பண்ணிங்க. நம்பர் 3 நெர்வ் ஃபைபர். இப்போ நெர்வ் ஃபைபரை நம்ம பார்க்கும் பொழுது தே ஆர் லாங் சிலிண்டர் ப்ராசஸ் நியூரான். அது ரொம்ப நீளமாக இருக்கக்கூடியது ஃபைபர்ஸ் இழைகள். நம்பர் ஆஃப் நர்வ் ஃபைபர் பண்டில். அதுக்கு பேர் என்ன சொல்கிறோன்னா நர்வ்ஸ்ன்னு சொல்கிறோம். அந்த பண்டிலாக இருக்குல்ல, அல்லது ஒர்க் டுகெதர், அதுக்கு என்ன சொல்கிறோம்? நர்வ்ஸ், நரம்பு திரள்கள்னு சொல்கிறோம். சின்ன சின்ன திருநூல் எப்படி இருக்குது? சின்ன சின்னதாக இருக்குது. அதையெல்லாம் ஒன்றா சேர்த்தா ஒரு திருநூல் எப்படி விளக்கில் போடுறாங்களோ அதுபோல் அந்த நெர்வ் ஃபைபர்ஸ்லாம் சேர்ந்து என்ன ஆகுது? ஒரு பண்டிலாக நர்வ்ஸாக ஆகுது. ஓகே, நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரக்சர் ஆஃப் நியூரான் பார்க்கலாங்களா? ஓகே, இப்போ ஸ்ட்ரக்சர் ஆஃப் நியூரான் எடுத்துங்க. அந்த டயக்ராமை நீங்கள் அப்சர்வ் பண்ணிங்கன்னா லோயர் ஃபார்மில் நீங்கள் பார்த்தா தான், நாட் நியூ ஒன். ஓகே, a neuron typically consists of 3 parts. அதில் வந்து 3 parts இருக்குங்க. அந்த டயக்ராம் பாருங்கள். ஒன்று வந்து அந்த உங்களுடைய ஹேண்டில் கை வச்சிங்களா, உள்ளங்கையை வந்து ஒரு எப்படி வச்சுக்கிறீங்கன்னா சைட்டான்னு ஞாபகம் வச்சுங்க. அதுக்கப்புறம் அந்த கை இருக்குது பாருங்கள், உங்களுடைய மணிக்கட்டு, அதுலேருந்து நீளமாக இருக்கா, அதை ஆக்சான்னு நோட் பண்ணிங்க. ஓகேங்களா? நல்லா நான் டயக்ராமை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், கொஞ்சம் ஸ்லோவாக அப்சர்வ் பண்ணுங்கள். இது சைட்டான் பார்ட்டு, சைட்டான். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்ட்டு அந்த டெயில் போல் இருக்கா, அந்த பார்ட்டுக்கு என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஆக்சான்னு நம்ம சொல்கிறோம். அந்த பார்ட்டை நம்ம என்ன சொல்கிறோம்? ஆக்சான் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் 3 பார்ட்டு கொடுத்துருந்தாங்க இல்லையா? டென்ட்ரைட்ஸ் இன்னொரு பார்ட் இருக்குது இல்லையா? அதுக்கு வாங்க, டென்ட்ரைட்ஸு சார் சொல்லுவார். இது டென்ட்ரைட்ஸ், அந்த ஹெட் பார்ட்லேயே இருக்குது பாருங்கள், அது டென்ட்ரைட்ஸ்.
டென்ட்ரைட்ஸ், இது எல்லாமே டென்ட்ரைட்ஸ். ஓகேங்களா? இப்போ 3 பார்ட்ஸை சார் உங்களுக்கு டெமோ பண்ணிட்டாரு. 1 பார்ட்டு சைட்டான், நெக்ஸ்ட்டு பார்ட்டு அந்த டைல் போல் இருக்கிறது ஆக்சான், நம்பர் 3 வந்து டென்ட்ரைட்ஸ். அப்போ 3 பார்ட்ஸை நீங்கள் ஐடென்டி பண்ணிட்டீங்க. இப்போ நம்ம சைட்டான்னா என்னென்னு பார்க்கலாமா? உங்களுடைய டெக்ஸ்ட் புக்கில் க்ளீனாக பாருங்கள். இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் ஏம். அதை என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் செல் பாடி பெரிகேரியான். அண்டர்லைன் பண்ணிங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பெரிகேரியான், பெரிகேரியான் அண்டர்லைன் பண்ணிங்க. 1 மார்க் கொஸ்டினில் வரும், ஒரு ஹையர் கிளாஸில் கூட. பெரிகாரியான் அப்படின்னா செல் பாடி அப்படின்னு அர்த்தம். நர்வஸ் லெவலில் செல் பாடி. சென்ட்ரல் நியூக்ளியஸ் வித் சைட்டோபிளாசம், நியூரோபிளாசம். நல்லா கவனிக்கணும். அந்த மையத்தில் சைட்டான் அல்லது செல் பாடி மையத்தில் நியூக்ளியஸில் அபண்டன்ட் ஆஃப் த சைட்டோபிளாசம், அந்த சைட்டோபிளாசத்தில் இருக்கிறத நம்ம என்ன சொல்கிறோம்? அதுக்கு நியூரோபிளாசம்னு சொல்கிறோம். நல்லா கவனிங்க. பெரிகேரியான் சைட்டோபிளாசம்னு சொல்கிறோம். அந்த சென்ட்ரலில் இருக்கிற நியூக்ளியஸு சைட்டோபிளாசம் ஃபுல்லாக ஆக்குப்பை பண்ணியிருக்கு, அதை நியூரோபிளாசம்னு சொல்கிறோம். இன்னொரு பாயிண்ட்டும் பாருங்கள். அந்த சென்ட்ரலில் டாட்டாக இருக்குங்களா? நல்லா எக்ஸ்போஸ் பண்ணி டயக்ராம் பாருங்கள், இருக்கா? அதற்கு என்ன சொல்கிறோம் அப்படின்னா கிரானியூல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். சென்ட்ரலில் இருக்கிற பார்ட்டுக்கு என்ன சொல்கிறோம்? கிரானியூல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். டாட்டாக இருக்குது பாருங்கள், அதை நம்ம கிரானியூல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இது இந்த நியூக்ளியஸ் சரௌண்டிங்கில் இருக்கக்கூடியது நம்ம கிரானியூல்ஸ்னு சொல்கிறோம். இல்லை நீசல் கிரானியூல் இம்பார்ட்டன்ட். சரி, அதில் மைட்ரோகாண்ட்ரியா, ரைபோசோம்ஸு, லைசோசோமு, எண்டோபிளாஸ்மி ரெட்டிகுலம். நெக்ஸ்ட்டு நியூரான் do not have ability divide. Several neurofibril present in the cytoplasm. அதில் என்ன இருக்குது? நிறைய நியூரோஃபைப்ரல் இருக்குது. அவருடைய ஒர்க்கு என்ன அப்படின்னா ஹெல்ப் இன் டிரான்ஸ்மிஷன் ஆஃப் நெர்வ் இம்பல்ஸ். அவருடைய ஒர்க்கு என்னங்க? அந்த மெசேஜை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது தான் ஃப்ரம் செல் பாடி டு அண்டு ஃப்ரம் செல் பாடி. சரிங்களா? டென்ட்ரைட்ஸ் மூலயமா மற்றதுக்கும் செல் பாடிக்கும் இப்படி ஒரு பிரிட்ஜஸாக அவர் செயல்படுறாரு. நெக்ஸ்ட்டு வாங்க, நெக்ஸ்ட்டு நம்ம டென்ட்ரைட்ஸ் பார்க்குறோம். தீஸ் ஆர் த நியூமரஸ் பிரான்ச்டு சைட்டோபிளாஸ்மிக் ப்ராசஸ் சர்ஃபேஸ் ஆஃப் த செல் பாடி. இட் இன்க்ரீஸ் சர்ஃபேஸ் சிக்னல் நர்வ் செல்ஸ். அப்படின்னா ஒரு சமிஜையில் அந்த பிரான்ச்டு ப்ரொஜெக்ஷன் இன்க்ரீஸ் சர்ஃபேஸ் ஆஃப் த ரிசீவிங் சிக்னல்ஸ். அதில் வரக்கூடிய அந்த நம்ம எப்படி டவர் எடுக்கலைன்னா அந்த ஆண்டனாவை சிக்னல் சரியாக எடுக்கலப்பா, சிக்னல் சரியாக கிடைக்கலப்பா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அப்படி இந்த சைட்டானு செல் பாடி சரௌண்டிங்கில் பிரான்ச்டு ப்ரொஜெக்ஷன் அடாப்ட் ஆகிருக்கு இல்லையா? தட் இஸ் எ டென்ட்ரைட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஆக்சான். பார்க்கலாங்களா? ஆக்சான் அப்படின்னா ஆக்சான்ங்கிறது சிங்கிள் எலாங்கேட்டட் சிலிண்டர் ப்ரொஜெக்ஷன். அது ஒரு பார்த்தீங்கன்னா தெரியும், நான் சொன்ன முன்னாடியே டெயில் போல் இருக்கும்னு. அதில் ஃபைன் பிரான்ச்சஸ் இருக்கும். தட் இஸ் ஏ சினாப்டிக் நாப். வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டு. அந்த ஃபைன் பிரான்ச்சஸுக்கு நம்ம என்ன சொல்கிறோம்? ஒன் வேர்டில் கேட்டால் எழுதணும், சினாப்டிக் நாப்பு. த பிளாஸ்மா மெம்பரேன் ஆக்ஸா கால்டு ஆக்ஸோலமா. அதுக்கு பேர் ஆக்ஸோலமான்னு சொல்கிறோம் இல்லைங்களா? அது கவர் ஆகிருக்கு பாரு அந்த உரைக்கு ப்ரொடெக்டிவ் ஷீத்துக்கு மைலின் ஷீத். க்ளீனாக இருக்குங்களா ஐடியா? ஓகே. அந்த கவர்டு லேயர் வாட் டைப் ஆஃப் செல்லுன்னா ஷிவான் செல். கவர்டு லேயருக்கு ஷிவான் செல்ஸ் கால்டு நியூரிலமா. ஓகே, இப்போ நியூரிலமா 2 மார்க் கொஸ்டின் இருக்குது. ஹவு டு ரைட் இன் த ஆக்சான் Schwann cells called neurylema. ஓகே, நெக்ஸ்ட்டு நோட் ஆஃப் ரானிவர் அப்படிங்கிறத நோட் பண்ணிங்க. நோட் ஆஃப் ரானிவர் அப்படிங்கிறது அந்த ஆக்சானில் மைலின் ஷீத்தில் ஒரு ரெகுலர் இன்டர்வல்ஸ் இருக்கிறது. ஒரு ரெகுலர் இன்டர்வல்ஸ் இருக்கிறது தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா நம்ம நோட் ஆஃப் ரானிவர்னு சொல்கிறோம். அந்த இன்பிட்வீன் த நோடில் இருக்குல்ல, தட் இஸ் எ இன்டர்நோட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதை என்ன சொல்லலாம்? இன்டர்நோட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஸ்னாப்ஸ். ஓகே, ஏ ஜங்ஷன் பிட்வீன் த சினாப்டிக் நாப் ஆஃப் ஆக்சான் ஆஃப் ஏ நியூரான் அண்ட் டென்ட்ரான்.
அந்த நியூரானுக்கும் நல்லா கவனிக்கணும், சினாப்டிக் நாப்புக்கும் ஆக்சானுக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஜங்ஷனுக்கு சினாப்டிக் ஜங்ஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா. இது என்ன டயக்ராமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் க்ளீனாக தெரியும். ஹாஸ்டில் எப்படி இருக்கு பாருங்கள். ஓகே, ஸோ இந்த டைப்ஸ் ஆஃப் நியூரானை எப்படி நம்ம ஸ்ப்ளிட் பண்ணுறாங்க அப்படின்னு பாருங்களாம். த நியூரான்ஸ் மே பி எ டிஃப்ரெண்ட் பேஸ்டில் பண்ணுறாங்க. ஒன் இஸ் ஏ யூனிபோலார் நியூரான். யூனிபோலார் நியூரான்னா என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது ஒன்லி ஒன் நர்வ் ப்ராசஸ். இதை பாருங்கள், அந்த சார் போடுறாரு பாருங்கள், அந்த ஏன்னு இண்டிகேட் பண்ணுறாரு. நல்லா கவனிங்க, அங்கே எப்படி இருக்கும், ஒன் நர்வ் ப்ராசஸ், ஒரு நரம்பு அந்த செயல்பாடு தான் இருக்கும். நம்பர் 1. நம்பர் 2 நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் எங்கே சார் இருக்கார் அப்படின்னு சொன்னிங்கன்னா மெச்சூர் அந்த எம்ப்ரியோவில் இருக்கும். ஓகேங்களா. நம்பர் 2 பைபோலார் நியூரானுங்கிறது சைட்டான் கிவ்ஸ் ரைஸ் டு 2 நர்வ் ப்ராசஸ். ஸோ அப்பர்லேயும் லோயர்லேயும் பாருங்கள், சார் பின்னு இண்டிகேட் பண்ணுறார், நோட் பண்ணிங்க. அப்போ 2 ப்ராசஸ் இருக்குது. ஒன் ஆக்ட் ஆக்ஸ் ஏ ஆக்சான், அனதர் இஸ் ஏ டென்ட்ரான். ஒன்று டெயில் போல் இருக்கிறது ஆக்சானும், அனதர் வந்து டென்ட்ரான்னு சொல்கிறோம். இதை நம்ம என்ன சொல்கிறோம், பைபோலார் நியூரான், இருமுனை. யூனின்னா சிங்கிள், ஒரு முனைன்னு அர்த்தம். அங்கே எங்கே இருக்குதுன்னு சார் சொன்னார், அவர் எங்கெல்லாம் இருப்பாருன்னு சார் சொன்னார், எம்ப்ரியோவில் இருப்பார். பவுண்ட் இன் ஏர்லி எம்ப்ரியோ பட் நாட் இன் அடல்ட்டு. வளர் கருவில் இருக்கும், ஆனால் முதிர்ந்த உயிர்களில் இருக்காது. எது, யூனிபோலார், யூனி சிங்கிள். பைபோலாருங்கிறது எங்கே இருப்பார், ஃபவுண்ட் இன் ரெட்டினா. ஃபவுண்ட் இன் ரெட்டினானா என்ன இருக்கும், ஐயில் ஸ்கலீராய்டு, கோராய்டு, ரெட்டினான்னு 3 லேயர் இருக்குது. சரிங்களா. அப்போ அந்த ஒரு லேயர் உரை இருக்குல்ல, அங்கே இருக்கிற அது மட்டுமல்ல, இதுவரை நீங்கள் அதான் பார்த்துருப்பீங்க. இன்னொன்று நியூ அடிஷனல் தராங்க பாருங்கள், ஒல்ஃபேக்ட்ரி எபித்தீலியம் ஆஃப் நேசல் சாம்பர்ஸ் அப்படிங்கிற ஒரு வேர்டு ஆட் பண்ணிருக்காங்க பாருங்கள் குழந்தைங்களா. நாசி துளையில் உள்ள ஒல்ஃபேக்ட்ரி எபித்தீலியத்துலேயும் அது இருக்குது. நாசி துளைன்னா என்னது, மூக்கு இல்லையா, அங்கேயும் அந்த பைபோலார் என்று சொல்லக்கூடிய இருமுனை நியூரான்கள் இருக்கிறது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், மல்டிபோலார் நியூரான் பார்க்கலாமா, அதை சீன்னு போட்டுங்களாம். அதுதான் உங்களுக்கு 5 மார்க் கொஸ்டினில் ஸ்ட்ரக்சர் ஆஃப் நியூரான்னு கேட்பாங்க. ஓகே, இப்போ யூனி, பை, மல்டி அப்படின்னு உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம வரோம், இப்போ யூனிபோலார், பைபோலார், மல்டிபோலார் பற்றி சாரு உங்களுக்கு க்ளீனாக சொல்லிட்டாரு. ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் சென்சரி அஃபரண்ட் நியூரான். சென்சரி அஃபரண்ட் நியூரான் அப்படிங்கிறத பார்க்குறாரு. யூனிபோலார் சொன்னார், பைபோலார் சொன்னார், மல்டிபோலார் சொல்லிட்டு. ஓகேங்களா. யூனிபோலார், பைபோலார், மல்டிபோலார். யூனிபோலார் எம்ப்ரியோ அப்படியே பேராக பாருங்கள், நாளைக்கு ஹையர் கிளாஸ்லேயும் யூஸாக இருக்கும். ஏர்லி எம்ப்ரியோவில் இருப்பார், பட் நாட் இன் அடல்ட்டு. அடல்ட்டில் முதிர்ந்த பருவத்தில் இருக்காது. ஃபவுண்ட் இன் ரெட்டினா ஐயில் இருக்கும். ஒல்ஃபேக்ட்ரி எபித்தீலியம் ஆஃப் நேசல் சாம்பர், ஐயிலையும் அந்த முகத்துவாரத்தை நேசல் சாம்பரில் இருப்பார். ஃபவுண்ட் இன் த செரிப்ரல் கார்டெக்ஸ். மல்டிபோலார் நியூரான் எங்கே இருப்பார், செரிப்ரல் கார்டெக்ஸ் ஆஃப் பிரெயின், மூளையில். செரிப்ரல் கார்டெக்ஸ் அப்படின்னு சொல்லும்போது மூளையில் பெருமூளை புறணியில் இருப்பார். கார்டெக்ஸ்னால் புறணி, அங்கே இருப்பார் இந்த மல்டிபோலார் நியூரான். ஓகே, 2 மார்க்ஸில் கேட்டாலும் நீங்கள் எழுதிடலாம், அதில் 4 மார்க்ஸில் கேட்டாலும் நீங்கள் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நியூரான்ஸ், யூனிபோலார், பைபோலார், மல்டிபோலார். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு நம்ம வீடியோ போகலாங்களா, ஸ்லைடு எல்லாம் ஹாப்பியாக இருக்கீங்களா. ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கும் பொழுது சென்சரி அஃபரண்ட் நியூரான். சென்சரி அஃபரண்ட் நியூரானில் கேரி இம்பல்சஸ் ஃப்ரம் சென்ஸ் ஆர்கன் டு சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம். அந்த வேர்டு நல்லா கவனிங்க, கேரி இம்பல்சஸ், மெசேஜ் எடுத்துகிட்டு போது சென்ஸ் ஆர்கன் டு த சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னு சொன்னால், சென்ஸ் ஆர்கன்னா உனக்கு தெரியும், பஞ்சபூதங்கள் சொல்கிறோம், பஞ்சேந்திரியங்கள் சொல்கிறோம், நம்ம உடம்பை வந்து 5 புலன்கள்னு சொல்கிறோம். சரிங்களா. அதான் மெய், வாய், கண், மூக்கு, செவி அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா. இதுதான் சென்ஸ் ஆர்கன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், உணர்வு உறுப்புகள் என்று சொல்கிறோம். சரி, இவர் தான் என்ன எடுத்துகிட்டு போகிறாருன்னா அந்த மெசேஜை எடுத்துகிட்டு போகிறார்.
உடலில் உறுப்புலேருந்து மைய நரமண்டலத்துக்கு இவர் எடுத்துகிட்டு போகிறார். நெக்ஸ்ட்டு பாருங்கள், மோட்டார் ஆர் எஃபெக்டார் நியூரான்ஸ் கேரி இம்பல்சஸ் ஃப்ரம் த சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் டு எஃபெக்டார் நர்வ். ஸோ இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால், மைய நரமண்டலத்திலேருந்து தூண்டல்னால் நீங்கள் என்ன மெசேஜ்னே எடுத்துக்கலாம். நீங்கள் தூண்டல்னால் ஸோ ஸ்டிமுலை அடிக்கடி ஞாபகம் வச்சுக்கோங்கள, அது எனி ஒன்றா இருக்கலாம், தகவல் அப்படின்னு சொல்லலாம், ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லலாம். ஓகேங்களா? அப்போ அவர் எடுத்துகிட்டு போயிட்டு என்ன பண்ணுறாரு, நரம்பு செல்கள் மைய நரமண்டலத்துக்கு எடுத்துகிட்டு போகிறாரு, சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்துக்கு. சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்துக்கு அவர் எடுத்துகிட்டு போயிட்டு என்ன பண்ணுறாரு, எஃபெக்டார் ஆர்கன் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது நம்ம என்ன சொல்லலாம், இயக்க உறுப்பு என்று சொல்லலாம். அங்கே எடுத்துகிட்டு போயிட்டு அல்லது சுரப்பிகளுக்கு எடுத்துகிட்டு போகிறார்ல, அந்த நரம்பு செல்லுக்கு தான் என்ன சொல்கிறோம், மோட்டார் ஆர் எஃபெக்டார்னு சொல்கிறோம். இன்னும் அனதர் ஒன்று இருக்குது பாருங்கள், தேர்டு அசோசியேஷன் நியூரான்ஸ். அப்படின்னா சங்கமிக்கிறோம். இப்போ அசோசியேஷனாக எல்லோரும் ஒன்றா ஒரு ஆர்கனைஸில் இருக்கிறவங்க, ஒரு பர்டிகுலர் ஃபீல்டில் இருக்கவங்க ஒரு ஆர்கனைஸ் பண்ணுறாங்க இல்லையா, சங்கமம் என்று சொல்கிறோம் இல்லையா. அப்போ அசோசியேஷன் நியூரான்னா